ஹாய் காய்ஸ், டுடே என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுக்கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். கோழிக்கறி இது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நமக்கு பேஸ்ட் டைப்பில் வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் ஆகிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகத்தை நல்லா பொடியாக நம்ம கிரைண்ட் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கோழி சேர்த்த பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா மசாலா இதில் தூவிக்கலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி வச்சா போதும். ரொம்ப தண்ணியாக வச்சுட்டா நமக்கு வந்து குழம்பு நமக்கு அந்தளவுக்கு திக்னஸ் கிடைக்காது. கூட பெப்பர் தூள் போட்டு நல்லா விசில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நாட்டுக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.